அண்ட் இந்த ட்ரேட் பிரேக் டவுன் வீடியோவில் வந்து நான் பிடிசி யூஎஸ்டிடியில் எடுத்த ஒரு ஷார்ட் ட்ரேட் பற்றி தான் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ரேடை வந்துட்டு நான் இன்றைக்கி எடுத்திருந்தேன். நியூயார்க் ஒட்டி லண்டன் க்ளோஸ் ஆரம்பிக்கிறப்ப என்னோடய டிபி வந்துட்டு ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அந்த ட்ரேடை வந்துட்டு நான் ஏன் எடுத்தேன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்சோ நான் வந்துட்டு இங்கே 6 ஹவர் ரேஞ்சஸ் பற்றி கொஞ்சம் பேச போகிறேன். ஸோ தட் இஸ் அ ட்ரேட் ஐ எம் ரிலேயிங் ஆன் மோர். 6 ஹவர் ரேஞ்சஸ் பேஸ் பண்ண ட்ரேட்ஸ் வந்துட்டு ப்ராபபிலிட்டிஸ் வந்துட்டு ரொம்ப ஹையராக இருக்குது. எனக்கு ஃபீல் ஆகுது இப்போதைக்கு. டெய்லியை கம்பேர் பண்ணுறப்போ 4 ஹவரை கம்பேர் பண்ணுறப்ப 6 ஹவர் வந்து ஒரு இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேம், நல்ல டைம் ஃப்ரேம்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் அந்த ட்ரேட் எடுத்தேன். அண்ட் திஸ் இஸ் பிடிசியோட வீக்லி சார்ட். ஸோ வீக்லி சார்ட் இங்கே போய் பார்த்தோன்னா 100K நான் முதல்ல மார்க் பண்ணி வச்சிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எதுக்கு 100Kன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 100K. ஸோ இதுதான் 100K. இப்போது ப்ரைஸ் வந்துட்டு 100K எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஆன்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற பட்சத்தில் எதுக்கு நான் அந்த இடத்துல அவ்வளோ பக்கத்தில் போயிட்டு இந்த ஹைஸ் 99,660 வெறும் 340 பாயிண்ட் பக்கத்தில் இருக்கிறப்ப நான் எதுக்கு வந்து ஷார்ட் பண்ணேன்றதை வந்துட்டு ஃபஸ்ட் பேசிக் ஐடியா தான். எல்லாருமே வந்துட்டு புல்லிஷ்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. மார்க்கெட் வந்துட்டு ஒரு முக்கியமான லிக்விடிட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ப்ளே பண்ணும். பக்கத்தில் போயிட்டு ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அந்த மாதிரி வச்சுட்டு ப்ரைஸ் வந்துட்டு ரீட்ரேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சு. ஸோ நான் இந்த ஹைஸ் வந்துட்டு எப்படி எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரேம் பண்ணேன்னா, திஸ் இஸ் வீக்லி டைம் ஃப்ரேம் பிடிசி. அண்ட் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணுற டேட் வந்து உங்களுக்கு தெரியும். எப்படி அங்கே போகாதுன்னு ஃப்ரேம் பண்ணேன்னா எல்லாமே எத்திரியமில் இருக்குது. ஸோ எத்திரியம் ஸ்டில் ஆல் டைம் ஹைஸ் பக்கத்தில் இல்லை. பிடிசி ட்ரேடிங் அட் இட்ஸ் ஆல் டைம் ஹைஸ். இப்போ ஒரு கப்புள் ஆஃப் டேஸ் ஆர் 3 டேஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எத்திரியம் வந்து அதிகமாக புஷ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் பிடிசி வந்துட்டு ரிலக்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா பிடிசி இஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் ஆல் டைம் ஹை இப்போது. அண்ட் எத்திரியம் வந்து அது போகிறதுக்கு இன்னும் ஒரு 20% ஆஃப் லெக் வந்து ரிமைனிங் இருக்குது. அண்ட் இங்கே ஃபார்ம் ஆன எஸ்எம்டி, இந்த எஸ்எம்டி நான் எப்போயுமே வந்து ஒரு ட்ரேட் வந்துட்டு எதிர்பார்க்குறேன்னு வச்சுக்கிறோம். ஸோ நான் ஒரு ட்ரேட் வந்துட்டு எதிர்பார்க்குறேன்னா எப்போயுமே இதுதான் அந்த கேண்டில்னா நான் ரிவர்சல் ட்ரேட்ஸாக அதிகமாக ட்ரேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு ட்ரேட் பண்ணுறப்போ நான் பார்க்குற இன்டர்மீடியேட் டைம் ஃப்ரேமில் எனக்கு ப்ரைஸ் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே ஒரு ஸ்வீப் பண்ணியிருக்கணும். நான் அந்த மாதிரி செட்டப்ஸாக வந்துட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். பட் ஆனால் இங்கே அது நடக்கலை. ஏன்னு கேட்டோன்னா எத்திரியமில் அதோட ஆன்சர் இருக்குது. எத்திரியமில் ப்ரைஸ் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஆனால் பிடிசியில் அது பண்ணலை. பிடிசியில் ரிஜெக்ஷன் பிளாக்ல இருந்தே ப்ரைஸ் வந்துட்டு ஒரு நல்ல வீக்னஸ் வந்துட்டு காமிச்சிச்சு. ஸோ இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் போயிடுறேன். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் க்ளீன் ரேஞ்ச் ப்ளே வந்துட்டு நடந்தது உங்களுக்கு தெரியும். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டெய்லி டைம் ஃப்ரேம். ப்ராப்பராக வந்து இங்கே நமக்கு இதுதான் வந்துட்டு எத்திரியம். அண்ட் ப்ராப்பராக பார்த்தோன்னா ப்ரைஸ் இங்கே ஹையர் ரைஸ் வந்துட்டு மேக் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து இங்கே ஹையர் ரைஸ் பண்ணியிருந்துச்சு. ஆனால் இங்கே ப்ரைஸ் வந்துட்டு பண்ணலை. லோவர் ரைஸ் வந்துட்டு பண்ணியிருக்கு. அண்ட் அகெயின் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த பெரிய கேண்டில் பீஃபி கேண்டில்ஸ் ஆர் ரேஞ்சஸ். ஆப்வியஸாக ரேஞ்சஸ் ஆர் ஏஞ்சல்ஸ். ரேஞ்சோட ஹைஸை ஸ்வீப் பண்ணியிருக்கு. இந்த கேண்டிலோட பர்டிகுலர் ஹைஸுக்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகலை. ப்ரைஸ் இங்கே ரிஜெக்ட் பண்ணுது. ஒரு முக்கியமான லெவலை விட்டுட்டு ரிஜெக்ட் பண்ணுது. அண்ட் அந்த லெவலை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற இதுதான் அந்த ஹைஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு எஸ்எம்டியும் இருக்குது இந்த இடத்துல. சாரி ட்ரேடிங் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் வளர்க்குது. இந்த இடத்துல எஸ்எம்டியும் இருக்குது. ரேஞ்ச் ஹைஸ் எடுத்தால் எப்போயுமே ரேஞ்ச் லோஸுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ப்ரைஸ் வந்து இதுதான் ஒரு கேண்டிலோட ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோன்னா ப்ரைஸோட ரேஞ்ச் ஹைஸ் இது, ரேஞ்ச் லோஸ் இது. ப்ரைஸ் ரேஞ்ச் லோ எடுத்துட்டா ரேஞ்ச் ஹைஸுக்கு போகிறது. ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு பிடிஆர்ஏல சப்போர்ட் ஆகுறப்ப இந்த லோஸை ஸ்வீப் பண்ணி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிடிஆர்ஏ போனால் ஆப்வியஸாக நம்ம வந்துட்டு அந்த ஹைஸ் போகிறதுக்கு எதிர்பார்க்கலாம். அண்ட் சேம் ஃபார் சேல்ஸ். இந்த ரேஞ்ச் ஹைஸ் எடுத்த உடனே எப்போயுமே ரேஞ்ச் லோஸ் வரைக்கும் போகணுன்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் டிபெண்ட் ஆன் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போது ப்ரைஸோட ஆர்டர் ஃப்ளோ, பேசிக் ஆர்டர் ஃப்ளோ யாரை கேட்டாலும் பிட்காயினோட ஆர்டர் ஃப்ளோ இப்போதைக்கு புல்லிஷாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அண்ட் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு ஐ வாஸ் நாட் எக்ஸ்பெக்டிங்
ரேஞ்ச் லோ. பட் சீம்ஸ் லைக் இப்போ ரேஞ்ச் லோஸ் வரைக்கும் தான் போகணுன்ற மாரி இருக்கு. எனக்கு இந்த கேண்டிலுக்கு கீழ க்ளோஸ் வந்து வச்சுச்சுன்னா டெய்லியில ஐ வில் எக்ஸ்பெக்ட் பிரைஸ் டூ கன்டின்யூ லோவர். பட் க்ளோஸ் வைக்காத பட்சத்தில வி வில் பி வெரி கேர்ஃபுல். அண்ட் இங்க நான் பண்ணது பிரைஸோட இந்த மதர் கேண்டிலோட ரேஞ்ச நான் மார்க் பண்ணேன். திஸ் இஸ் த ரேஞ்ச். அண்ட் ஆல்சோ பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் 2 டேஸோட லோஸ ஸ்வீப் பண்ணியிருக்கும். ஆர் ஈவன் ப்ரீவியஸ் டேவோட லோஸ ஸ்வீப் பண்ணி பிரைஸ் வந்து ஒரு கீ லெவல் தட் இஸ் இந்த மேனிபுலேஷன் கேண்டிலோட ரிஜெக்ஷன் பிளாக்ல போயிட்டு டேப் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ திஸ் வில் பி அ சூப் அண்ட் திஸ் வில் பி ஆர் ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவல் அண்ட் திஸ் வில் பி லைக் ஆஸ் இட் இஸ். ஸோ இங்கே ஒரு சின்ன ஸ்னிப்பட் எப்போ வந்து ரிஜெக்ஷன் பிளாக்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்கே அகெயின் டெய்லி டைம் ஃப்ரேம் எங்கெல்லாம் எஸ்எம்டி ஃபார்ம் ஆகுதோ ஸோ சேல்ஸ் பார்க்குறோன்னா வீக்காக இருக்க பேர்ஸ் வந்து ரிஜெக்ஷன் பாக்ஸில் திரும்பும். ஸோ நோட்ஸ் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஆர் எல்ஸ் லைக் தெரிஞ்சிச்சுன்னா ஃபைன். பட் தெரிலன்னா இது ஒரு முக்கியமான ஒரு டூல் எழுதி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு எஸ்எம்டி கொடுத்துருக்கு. ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைஸை ஒரு ப்ரீவியஸ் கப்புள் ஆஃப் டேஸோட ஹைஸை வந்துட்டு ஸ்வீப் பண்ணிடுச்சு. இங்கே அதே ஹைஸோட லைக் எஸ்எம்டி இருக்குது. இங்கே ஹையர் ஐஸ் லோவர் ஐஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே ஹையர் ஐஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எந்த பேர் வந்து ஒரு இதில் லிக்விடிட்டி எடுத்துகிட்டு இன்னொரு இதில் லிக்விடிட்டி எடுக்கக்கூடாது. ஸோ அந்த டைமில் மேக்ஸிமம் ரிஜெக்ஷன் பாக்ஸில் போயிட்டு திரும்பும். ஸோ இங்கே ப்ரீவியஸ் டே ஹைஸ் வாஸ் ஆர் சூப் இன்டூ கீ லெவல். அந்த கீ லெவலில் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் பிளாக். அந்த ரிஜெக்ஷன் பிளாக்கை கன்ஃபார்ம் பண்ணுறது எஸ்எம்டி. நான் இப்போ 6 ஹவர் போயிடுறேன். ஸோ 6 ஹவர் பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட் வந்து எடுத்திருந்தேன். எனக்கு இவ்வளோ தூரம் போவான்னு தெரியாது. எனக்கு இவ்வளோ தூரம் போகணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. தட்ஸ் குட். ப்ரைஸ் வந்துட்டு பியரிஷாக ஷிஃப்ட் ஆகிறதுக்கான சின்ன சின்ன ஒரு அறிகுறி இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து 50%. அண்ட் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது ஹையர் டைம் ஃப்ரேமில் ப்ரீவியஸ் டேவோட ஹைஸ் வந்து ஸ்வீப் ஆயிடுச்சு. கீ லெவலாக இருக்கிறது இங்கே போயிடுச்சு. ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரைட் கீ லெவல் and this is our higher time frames or stop at higher time frameல இது. பட் நான் பார்த்துக்கிட்டு இருந்தது ஷார்ட் டேர்ம் ட்ரேடுன்றனால நான் வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். டெய்லி PO3 வேறு நான் கன்சிடர் பண்ணி வச்சுருந்தேன். பிகாஸ் லைக் இதுதான் வந்து நம்மளோட டெய்லி ட்ரூ கேண்டில் ஓப்பன். ட்ரூ டே ஓப்பன் கிடையாது, ட்ரூ கேண்டில் ஓப்பன். ஸோ கேண்டில் வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் கேண்டில் ஒரு ரேஞ்ச் கேண்டில் ஆயிடுச்சு. ஏன் நான் ரேஞ்சுன்னு சொல்கிறேன்னா இந்த கேண்டிலோட ரேஞ்ச்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ரேஞ்ச் ட்ரேட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிக்னேச்சர் வந்துட்டு நீங்கள் உங்களோட சார்ட்ஸில் பாருங்கள். லெட்ஸ் சே இதுதான் வந்து நம்மளோட மதர் கேண்டில். அண்ட் அந்த மதர் கேண்டிலுக்குள்ளே ஒரு இன்சைட் பார் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லைக் அடுத்து உங்களோட பயஸ் பியரிஷாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த ஹைஸை எடுத்த உடனே சேல்ஸ் பாருங்கள். அண்ட் இந்த ஹைஸை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. பிகாஸ் திஸ் வில் பி ஆர் இன்டர்மீடியட் டேர்ம் ஹை ஆர் ஈவன் லாங் டேர்ம் ஹை. இப்போ இங்கே எடுக்கிற ஹைஸ் வந்துட்டு இன்டர்மீடியட் டேர்ம் ஹைஸாக ஃபார்ம் ஆயிரும். சேம் கோஸ் ஃபார் பைஸ். ப்ரைஸ் வந்து இந்த லோஸை எடுத்தக்கப்புறமே தாராளமாக வந்துட்டு நம்ம பைஸ் வந்துட்டு பார்க்கலாம். இந்த மெயின் மதர் கேண்டிலோட லோஸை ஸ்வீப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அண்ட் நான் இங்கே அதை தான் பார்த்துருந்தேன். பட் இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. கான்டெக்ஸ்ட் ஆனால் ஒன்று தான். இங்கே இதுதான் வந்து நம்மளோட ட்ரூ கேண்டிலோட ஓப்பன். இன்றைக்கி டெய்லி கேண்டில் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அதே சிக்னேச்சர் தான் இங்கே நடந்துச்சு. அக்யூமுலேஷன், மேனிப்புலேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இது அப்படியே கேண்டிலாக பாருங்கள். ட்ரூ கேண்டில் ஓப்பன் ஆச்சு அண்ட் ஹையர் டைம் ஃப்ரேமோட லெவல்ஸ் இங்கே இருந்துச்சு. ப்ரைஸ் ஒரு இன்சைட் பார் ஃபார்ம் பண்ணுச்சு. which means that price is in accumulation. நெக்ஸ்ட் கேண்டில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ண வெறும் லிக்விடிட்டி எடுக்கல. லிக்விடிட்டி எடுத்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்குள்ளே போயிருந்துச்சு. ஹையர் டைம் ஃப்ரேம் லெவலுக்குள்ளே போயிட்டு எஸ்எம்டியும் கூட வச்சுருந்துச்சு. ஸோ தேட் இஸ் அ கன்ஃபர்மேஷன் தட் ப்ரைஸ் வந்துட்டு அதுதான் நம்மளோட ஹைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் டார்கெட் பண்ணது இந்த ரேஞ்சோட லோஸ். பிகாஸ் நான் இது ஒரு தூரம் போகணுன்னு அவசியம் இல்லை.
போகும். லைக் 50%ல என்டர் ஆகுறது ஆல்வேஸ் இட் இஸ் அ நைஸ் ஐடியா. நான் பார்ஷியல்ஸ் ஓட எடுக்கல. லைக் நான் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டேன். இங்க ஒரு சின்ன பார்ஷியல் அண்ட் தென் மெயின் பொசிஷன வந்து இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஹவர்லி போறேன். ஸோ ஹவர்லில போய் பார்த்தோம்னா, இதுதான் வந்து 6 ஹவரோட ஹைஸ். பட் இப்போதைக்கு நான் எடுத்துடுறேன். இங்க வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு ட்ரூ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வந்து ஃபார்ம் ஆச்சு. பிகாஸ் இந்த கேண்டில் தான் ப்ரீவியஸ் பை சைட் லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கீ லெவலுக்குள்ள புஷ் பண்ணுச்சு. ஸோ பிரைஸ் இது கீழ போன உடனே தட் இஸ் ஆர் ட்ரூ சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. நான் இத வந்து ப்ளூ குடுத்துடுறேன். அண்ட் 30 மினிட் போனோம்னா, பிகாஸ் லைக் எல்லாமே காரிலேட்டட். 30 மினிட் போனோம்னா, இங்க ஒரு இன்வர்ஷன் எஃப்இஜி இருந்துச்சு 30 மினிட்ல. அண்ட் அப்படியே வில் ஸ்டில் கோ டவுன் டு 15 மினிட். அண்ட் இதுக்கு கீழ க்ளோஸ் ஆயிட்டு, பிரைஸ் இந்த எஃப்இஜிலேருந்து ரியாக்ட் ஆகுற பார்த்ததுக்கப்புறம், ஹியர் வாஸ் மை ட்ரேட். இங்க அண்ட் க்ளோஸ் இங்க. 3.2 ஆர் டு 3.5 ஆர் அரவுண்ட் அந்த ஒரு ட்ரேட். என்னோட ட்ரேட் வந்து நான் இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் பிரைஸோட ஆர்டர் ஃப்ளோ கரெக்ட்டா இருந்தனால, அதுக்கு அடுத்து இருக்கிற ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸுக்கும் வந்து பிரைஸ் புஷ் பண்ணிருச்சு. அண்ட் ஆல்சோ இங்க ஒரு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோ இருந்துச்சு. இங்க இத கன்சிடர் பண்றப்ப டைரக்ட்டா வந்து புஷ் பண்ணிருச்சு. ஐ குட் ஹேவ் ஹெல்ட் த ட்ரேட். பட் ஸ்டில் போதும். நெறைய டைம் வந்து அண்ட் ஆல்சோ கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கோம். ஸோ எந்த டைம்ல வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். பிட்காயினர் ஒரே கேண்டில்ல தூக்கி சொருகுனாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பட் ஸ்டில் என்னோட பயஸ் கரெக்ட்டா இருந்துச்சு. நான் ட்ரேட வந்துட்டு ஒரு லைன்ஸ் போர்ஷன் ஆஃப் த ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த ஹைஸ் இந்த லோஸ் பார்த்தா அரவுண்ட் லைக் 40-30% ஆஃப் த மூவ் வந்துட்டு நான் புடிச்சிருந்தேன். அண்ட் இதே ட்ரேட வந்துட்டு டீம்ல எல்லாருமே கூட கிரிப்டோ ட்ரேட் பண்றவங்க எடுத்திருந்தாங்க. சேது, கோகுல், டெடி வந்துட்டு இத ஃபுல்லா வந்துட்டு ரைட் பண்ணியிருந்தான். இந்த ப்ரீவியஸ் டே லோஸ் வரைக்கும் ரைட் பண்ணியிருந்தான். திஸ் வாஸ் அ பியூட்டிஃபுல் ட்ரேட். அண்ட் இன்னொரு விஷயம் நான் எதுக்கு வந்து பிடிசியில் எடுத்தேன்னு சொல்லிட்டு, ஒன்று எஸ்எம்டி. நம்ம வந்துட்டு முன்னாடியே பேசியிருக்கோம். ஒரு பேரை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சப்போஸ் நான் சேல்ஸுக்கு வந்து எதிர்பார்க்குறேன்னா, ஒரு பேர் வந்துட்டு ஹையர் ஹை வச்சிருச்சு. இன்னொரு பேர் வந்துட்டு லோவர் ஹை வைக்குதுன்னா, இட் இஸ் லைக் மீனிங் சொல்லுது இது வந்துட்டு வீக்கா இருக்கு. இந்த பேர் வந்துட்டு வீக்கா இருக்கு. இந்த பேர் வந்துட்டு அவ்ளோ வீக்கா இல்ல. இந்த பேர கன்சிடர் பண்றப்ப, இந்த பேர் வந்துட்டு வீக்கா இல்லன்னு சொல்லுது. இன்னொன்னு அதோட கிராஸ் கரன்சி. எத்திரியம் பிடிசி. இங்க பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து ஒரு 3 கேண்டில் ஃபார்மேஷன் பண்ணியிருக்கு. அண்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் ஃப்ளோ லைக் இந்த இந்த டவுன் க்ளோஸ் கேண்டில புல்லிஷ் கேண்டிலா வச்சிருச்சு. நவ் இட் இஸ் அன் ஆர்டர் பிளாக். அண்ட் இங்க பார்த்தீங்கன்னா, ஆர்டர் ஃப்ளோ அப்படியே வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஆயிட்டு புல்லிஷா மாறிட்டே இருக்கிறத வந்துட்டு பார்ப்பீங்க. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான ரீசன். எத்திரியம் பிடிசின்றப்ப எத்திரியம் மேல போது, பிடிசி கீழ வருது. ஸோ அதனால தான் வந்து காரணம். ஸோ பிடிசிலயும் வந்துட்டு கிராஸ் கரன்சி அனாலிசிஸ் வந்துட்டு இருக்கு. அண்ட் திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஆர் திஸ் இஸ் த ரீசன் ஐ வென்ட் ஷார்ட் வித் பிடிசி. 10 மினிட் பியூட்டிஃபுல் ட்ரேட். ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் மேபி இன்னும் கொஞ்சம் ட்ரஸ்ட் வந்துட்டு அதிகமாயிருச்சுன்னா, மேபி லைக் மூவ்ஸ் வந்து ரைட் பண்ணலாம். அழகா ரைட் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இது ரைட் பண்ணியிருந்தா 6 ஹார் இந்த ட்ரேட். ப்ரீவியஸ் டே லோஸ், ப்ரீவியஸ் டே ஹைஸ் டு ப்ரீவியஸ் டே லோஸ் கிளாசிக் ட்ரேடா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நமக்கு போதும். மேபி லைக் ஹோல்ட் பண்றவங்களா இருந்து என்னால அவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியாது. மேபி ஹோல்ட் பண்றவங்களா இருந்தா இத யூஸ் பண்ணலாம். அண்ட் நாம இங்க மெயினா பார்த்தது 1 ரேஞ்ச் ஹைஸ், ரேஞ்சஸ். அண்ட் அந்த ரேஞ்சஸ நம்ம வந்துட்டு ஃப்ராக்டல் ஆக்கணும். அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு 6 ஹவர் கேண்டில வச்சு ஃப்ராக்டலைஸ் பண்ணோம். ஃப்ராக்டலைஸ் போனதுக்கப்புறம் லோவர் டைம் ஃப்ரேம் வந்து லோவர் டைம் ஃப்ரேம்ல நம்ம என்ட்ரீஸ் வந்துட்டு வச்சுக்கணும். ஸோ ஒரு இன்வர்ஷன் எஃப்இஜி நடந்தக்கப்புறம், எஸ்எம்டி வந்து வச்சக்கப்புறம் லோவர் ரைஸ் இன்வர்ஷன் எஃப்இஜிக்குள்ள வந்து ரியாக்ட் ஆகுறப்ப வி ஹேட் அவர் ட்ரேட். ஸோ இத வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் ஆக்கி, இந்த பேட்டர்ன வந்துட்டு நீங்க உங்களோட ட்ரேட்ஸ்ல ரிப்பீட்டடா ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் திஸ் இஸ் த பிரேக் டவுன் ஃபார் திஸ் ட்ரேட்.
அண்ட் இந்த ட்ரேடை வந்துட்டு நான் 2 பிட்ல எடுத்திருந்தேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணணும், ஒரு கிரிப்டோ புரோக்கர் வந்துட்டு ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதோட லிங்க் வந்து கீழே தரேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் டிஸ்க்ளைமர், நீங்கள் உங்களோட ஓன் கான்ஷியஸ்னஸில் பண்ணுறீங்க. ஸோ ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா கம்பெனி பொறுத்து ஏற்றுக்கிறாது. இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் தட். அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களோட ஓன் ரிஸ்கில் தான் பண்ணுறீங்க. ஸோ தேட்ஸ் இட் ஃபார் திஸ் ட்ரேட். அண்ட் இன்னொரு நல்ல ட்ரேட் கிடச்சா நான் அதை வந்துட்டு பிரேக் ஈவன் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ I hope you learn something from this trade. And until next time, see you guys. Stay safe. Bye.